ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, பணத்தை காணணும்னு விஜயா மீனா மேலே தான் சந்தேகப்படுறாங்க. அதனால வீட்டுக்கு மீனாவை சிக்க வைக்கிற மாதிரியே ஒரு ட்ராமா போடுறாங்க. மீனா தான் கடைசியாக பார்வதி வீட்டுக்கு வந்திருக்கா, கண்டிப்பாக மீனா தான் பணத்தை திருடி இருப்பான்ற பழிய போடுறாங்க. அதை கேட்டோன்னா முத்துக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன மீனாவை பார்த்தா உங்களுக்கு என்ன திருடி மாதிரியா இருக்கு, பணத்தை காணனா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க, சும்மா மீனா மேலாம் பழிய போட வேணாம்னு சொல்லிட்டு கடுப்பறாரு. ஆனா விஜயா திரும்ப திரும்ப மீனா மேலேயே பழிய போட்டுட்டு இருக்காங்க. மீனா தயவு செஞ்சு பணத்தை எடுத்திருந்தா திருப்பி கொடுத்துன்னு சொல்லிட்டு அழுகாத குறைய கெஞ்ச ஆரம்பிச்சுறாங்க. அதெல்லாம் பார்த்து அண்ணாமலைக்கு செம கடுப்பாது. விஜயாவை நல்லா திட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, விஜயா பேசின பேச்சுனால மீனா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து மீனாவை சமாதானம் பண்ணுவாரு. மீனா ஃபீல் பண்ணாத மீனா, என்ன நடந்துச்சுன்ற உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன், பார்வதியை கிட்ட விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும்னு சொல்றாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்க போதுன்னா, முத்து நேரடியா போய் பார்வதிட்டே விசாரிக்கிறாரு. அத்தவங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்க வீட்டுல காணாம போன அந்த 2 லட்சத்தை மீனா தேடி இருப்பான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு பார்வதி ஐயோ முத்து, நான் ஒன்னும் மீனாவை சந்தேகப்படல பண்றாங்க. தொடர்ந்து முத்து விசாரிக்கும் போது பார்வதி அந்த பணம் என்னோட பணம் இல்ல, உங்க அம்மாவோட தான் சொல்லிட்டு வளரிடுறாங்க. அதை கேட்ட முத்துக்கு ஷாக் ஆகுது. எங்க அம்மாக்கு எது இவ்வளவு பணம்னு சொல்லிட்டு விசாரிப்பாரு. அப்ப பார்வதி நடந்த உண்மையெல்லாம் முத்துட்ட சொல்றாங்க. விஜயா கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு வக்கீல்கிட்ட இருந்து 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கினதா சொல்றாங்க. அதை கேட்ட முத்துக்கு செம டென்ஷன் ஆகுது. பார்வதி அதோட சேர்த்து ரோஹிணிக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியுன்ற விஷயத்த முத்துட்ட சொல்லலாம். அதை கேட்ட முத்துக்கு ஒருவேளை பார்லரமா பணத்தை திட்டி இருக்குமோன்னு சொல்லிட்டு சந்தேகப்படவும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் நடக்க போதுன்னா, முத்து நேரா வீட்டுக்கு போய் அண்ணாமலைட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்றாரு. அப்ப அந்த பணம் முத பார்வதி ஆண்டியோட பணமே இல்ல, அது அம்மாவோட பணம் தான். அம்மா சத்யா மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக வக்கீல்கிட்ட இருந்து 2 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காங்க. அந்த பணம் தான் இப்ப காணாம போயிருக்குன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அதை கேட்ட அண்ணாமலைக்கு பயங்கரமா கோவம் வரும். விஜயாவை நல்லா திட்டுறாரு. ஏன் விஜயா, அப்ப பணத்தை வாங்கிட்டு தான் கேஸை வாபஸ் வாங்கினியா, இப்படி பண்ண உனக்கு அசிங்கமா இல்ல, அன்னைக்கு என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. விஜயாவும் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. கடைசியா அண்ணாமலை சொல்றாரு, நீ பண்ண காரியத்தினால முத்துக்கு மீனாக்கு 5 லட்ச ரூபா கடனா இருக்கு, ஒழுங்கா அந்த பணத்தை நீ தான் உங்களுக்கு திருப்பி தரணுன்றாரு. அதை கேட்ட விஜயாக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். இதை தவிர முத்து இந்த விஷயத்தை இதோட விடாம ரோஹிணி தான் உண்மையான திருடின்றதை கண்டுபிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா விஜயா ரோஹிணியை பேய ஓட்டிடுவாங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.